சரிடாப்பா சரியா ஜப்ப நாங்கள் கேஸ் திரியப்பா பார்த்து பாப்படாக்கி கேஸ் திரியப்பா வந்து எனக்கு நேர கலட்டி ஒரு தேவையான விஷயத்த மட்டும் சொல்ல போறேன் சரியா இதுக்கு விஷயத்துக்குப்பா ஓகே கீழே இருந்த ஒரு வேகத்தோட அறிகிறான் இவர் இப்படி பயணிச்சு இப்படி திருப்பி கீழ் நோக்கி வருவார் ஓகே எனக்கு இந்த உயரத்தை காண வேணும் இந்த உயரம் எச்ச கண்டுபிடிக்க வேணும் இந்த உயரம் எச்ச என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சமன்பாடெல்லாம் போட போறேன் எனக்கு அதிக உயரத்துல வேகம் சைவர் இந்த கதை காய்ச்சிட்டு எனக்கு அதிகர்ல வேகம் சைவரா இருக்கும் அதிகர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் கூறு 0 நிலைக்குத்து வேகம் சைவர் என்ன நிலைக்குத்த தான் இயங்குது இப்ப எரிஞ்சு விடுற மேல எரிஞ்சு விட்டா அது இதுல வருகுது அப்ப சைவர் ஆகி திரும்புது அதான் பொருள் சரி அப்ப நேரடியா என்ன செய்வோம் இந்த உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னத்தை போடுவோம் பார் எனக்கு ஆரம்ப வேகம் தெரியும் இறுதி வேகம் தெரியும் இந்த எச் தெரியும் நேரம் தெரியுமா இல்ல சோ முதலாவது என்னத்தை கண்டு நேரத்தை கண்டு கொண்டுதான் என்னத்தை காணலாம் அமைச்ச காணலாம் அப்ப முதலாவது நான் என்ன போட போறேன் நிலைக்குத்தா மேல் நோக்கி V7 ஜூஸாக ஏற்றி ஒரு நான் போடுறேன் போட்டா இங்க இறுதி வேகம் சைவர் இறுதி வேகம் இந்த வேறு சைவர் ஆரம்ப வேகம் ஜூ மைனஸ் ஜிடி என்று தான் கொடுப்பேனடா ஏன் மைனஸ் நான் மேல் கீழ் நோக்கி உயிர் பார்முகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்ப இயக்கத்துக்கு நான் மேல் நோக்கி போறேன் ஆறுமுகத்தை திசை கீழ் நோக்கி சரி எவ்வளவு இல்ல அப்ப மைனஸ் ஜி அப்ப டி எடுக்கலாம் ஜூ பை ஜி இனி என்ன செய்யலாம் மேல் நோக்கி என்ன நேரம் சம்பந்த நேரம் தெரியும் ஆரம்ப வேகம் தெரியும் இறுதி வேகம் தெரியும் உயரங்கான வரும் என்ன இல்லாட்டவும் பாரு என்ன இல்ல ஆறுமுகம் தெரியும் மேடம் ஆறுமுகம் தெரியும் மேடம் அப்ப எந்த ஒரு சமன்பாடை போட்டாலும் கூட வரல நான் என்னத்தை போட்டுறேன் S7 UT பிளஸ் half AT ஸ்கட்டா போட்டு விடுறேன் அப்ப ஆரம்ப வேகம் எவ்வளவு வருது ஆரம்ப வேகம் ஜூ தர ஜிக்கு போயில என்னது ஜூ டிவைடட் பை ஜி மைனஸ் ஏன் மைனஸ் என்று சொல்லியிருப்பேன் எனக்கு நான் மேல போறேன்னா கீழ் நோக்கி தான் ஆரம்பம் இருக்குன்றதால மைனஸ் இயக்கம் ஆரம்பங்களுக்கு எதிர்த்து செய்யலாம் மைனஸ் ஹாஃப் ஜி வர்க்கம் என்ன ஜூ வர்க்கத்தின் கீழ் ஜி வர்க்கம் இது வர்க்கியண்டா ஜி வர்க்கம் மட்டும் இதை வர்க்கிக்கணும் ஜூ வர்க்கத்தின் கீழ் ஜி வர்க்கம் அப்ப வெட்டுப்பட்டா ஜூ வர்க்கத்தின் கீழ் ஜி சய என்ன வெட்டுப்பட்டா ஜூ வர்க்கத்தின் கீழ் 2G அப்ப சுருக்கினாங்களுக்கு என்ன வரும் இத சுருக்கினா என்ன வரும் போமசி 2G அப்ப மேல என்ன வரப்போகுது போமசி 2G ரெண்டு நேரம் ஒன்றா கழிச்சா ஜூ வர்க்கம் சரி ஜூ வர்க்கத்தின் கீழ் 2G இதான் உங்களுக்கு என்னது விடையா இருக்கும் சரி அப்ப இதான் அப்ப உங்களுக்கு இத எஸ்க்கு மேல என்னது H இந்த உயரம் Hல காண்றோம் அப்ப H சமம் என்ன வரப்போகுது H சமம் என்ன வரப்போகுது ஜூ வர்க்கத்தின் கீழ் 2G விளங்குதான் விஷயம் விளங்குதா அப்ப நேரத்தை கணிச்சு நேரத்துல இருந்து எச்சுக்கு வந்திருக்கிறார் இதெல்லாம் என்னடாப்பா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்கத்துக்கு என்னது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் மாதிரி என்ன அப்ளிகேஷன் தான் அதை என்ன சொல்லி கொண்டிருக்கேன் கொஞ்சம் தியரி மாதிரி உனக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன் நான் அது உனக்கு என்ன செய்யறா அப்ப கொஞ்சம் தியரி போல விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அவ்வளவுதான் செய்யறேன் வேற ஒண்ணும் செய்யல இல்ல அவ்வளவு தான் செய்கின்றேன் சரி அப்ப இப்படி இந்த எச்ச கண்ட மாதிரி ஏன் ஒருத்தன் கேட்கலாம் அது இப்படி சக்தி காப்பத்தை போடலாம் போட்டு காணலாம் விடவர் எப்படி இப்ப சக்தி காப்பத்துல காண வேண்டியது என்ன இந்த உயரம் எச் காணணும் அவர் இந்த இடத்துல இருக்கிற சக்திக்கான கோவை எழுதணும் என்ன இந்த இடத்துல இருக்கிற சக்தி அப்ப இதை நீ சக்தியல் எடுத்தா யோசிப்ப இத சக்தியல் எடுத்தா சக்தி காப்பு தத்துவத்துல அப்ப இந்த புள்ளி ஏ புள்ளி என்ன எடுப்பான் இந்த புள்ளி பி புள்ளி சக்தி காப்பு தத்துவத்தை போட்டு கண்டுபிடிச்சு காட்ட போறேன் அப்ப சக்தி காப்பு தத்துவத்தை போட்டு அப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா இங்கே வா ஏ புள்ளி இருக்கிற சக்தியானது ஏ புள்ளியில இருக்கிற சக்திகள் என்னென்ன சக்திகள் இயக்கப்பாட்டு சக்தி மாத்திரம் கைனடிக்கல் எனர்ஜி எவ்வளவு half mu வர்க்கம் ஏ புள்ளியில அந்த சக்தி மாத்திரம் தான் பி புள்ளியில ரெண்டு சக்தி இருக்க போதுனாப்பா என்ன சக்தி அவங்களுக்கு இலக்குத்து வேகம் செய்யறோம் இல்ல அப்ப கைனடிக்கல் எனர்ஜி 0 வேகம் 0 மண்டதால இங்க இருக்கிற வேகம் 0 மண்டதால பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லுவாப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜியை சொல்லடா அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வரப்போகுது mgh
ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணு. அப்ப இதுல இருந்து நான் சொல்லலாம், இதுல இருந்து சொல்லலாம் half mu வர்க்கம் is equal to mgh என்ற முடிவுக்கு வரலாம். சோ இதுல இருந்து h is equal to mm கேன்சல் பண்ண போற, mm கேன்சல் பண்ண போற என்னது u வர்க்கத்திற்கு 2g வருகுதா வரையிலையா? u வர்க்கத்திற்கு வருகுதா வரையிலையா? வருகுதானவ u வர்க்கத்திற்கு 2 இங்க வேற u வர்க்கத்திற்கு 2g நான் சொன்னேன் எப்படிதான முறை விடுதான அவன். ஆனா சக்தி காப்பதற்கு நேரம் போனேக்க நேரம் தேவைப்படையில, நேரம் காணாது வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இந்த வழியில் ஏகபரிமாணமான நேர்கோட்டியத்தை சமன்பாடுல செய்ய நேரம் கண்டு போடுறான். இங்க என்ன சக்தி காப்பதற்கு யூஸ் பண்ணிக்க நேரம் காணாம டிரெக்டா விட வருது. அப்ப இதுதான் வித்தியாசம். எதுக்கு எங்க இதை யூஸ் பண்றது ஷார்ட் மெத்தட். அப்ப இது என்ன ஷார்ட் மெத்தட் ஆயிடுச்சு. நாங்க இப்படி நேரம் கண்டு வார நேரத்துக்கு சக்தி காப்பதற்கு போட்டா நேரம் விட வருது. இந்த உயரத்துக்கு காலத்துல இந்த உயரம் காலத்துல வந்தா நேரம் விட, சக்தி காப்பதற்கு போட்டா நேரம் விட. விளங்குதல்ல? ஓகே விளங்குதல்ல? சரி, அப்ப இது இவ்வளவு பாத்துக்கணும். கேஸ் 3 கேசஸ் பாத்துருக்கோம். விளங்குதல்லப்பா? 3 கேசஸ் பாத்துருக்கோம். ஓகே, இது சரியா வரும் நினைக்கிறேன். இது சரி. ஓகே பாரு, 2 விடையும் உண்டான வருது. u வர்க்கத்திற்கு 2g இங்க என்ன வருது? u வர்க்கத்திற்கு 2g. அப்ப நாங்க என்ன செய்வோம்டாப்பா? மிச்ச கதை இருக்கு, இன்னும் கதை இருக்கு. மிச்ச கதையில என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம். இதுதானே இன்றைக்கு இவ்வளவும் போதும். ஓகேயா? நன்றி.